ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமான சம்பவமா இருக்க போது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டில் வெட்டியான் வேலை பார்த்துட்டு இருந்த முனுசாமி அப்படின்னு சொல்லி போடுவாருங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு அவர் அந்த சுடுகாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல ஒரு பிணத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த பிணத்தின் மூலியமா இவருக்கு நடந்த பயங்கரமான அமானுஷ சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல ரொம்ப திகிலா பார்க்க போறோம். எந்த இடத்துலயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த முனுசாமிக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு அருகாமையில ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல தான் இந்த முனுசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுடுகாட்டுல வெட்டியான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. இந்த நபரோட எக்ஸ்பீரியன்ஸே 40 வருஷம் இருந்திருக்கு. அந்த காரணத்தினால இவருக்கு அந்த சுடுகாடு தான் உலகமாவே மாறிடுச்சு. எந்த காரணத்தை கொண்டும் அவர் பயப்படவும் மாட்டாரு. எவ்வளவு நேரத்துக்கு அந்த பிடத்தை எரிக்கணும்னாலும் எரிச்சு கொடுப்பாரு. இந்த மாதிரி ரொம்பவே தைரியமா இருந்திருக்காரு. ஒரு நாள் இந்த நபர் அந்த சுடுகாட்டிலேயே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. ஒரு 12:30 மணி ஆயிடுச்சா நைட். அவ்வளவு நேரத்துக்கு ஊருக்குள்ள இருந்து ஒரு டெட் பாடி தூக்கிட்டு வராங்க. ஒரு அவசரமா கொஞ்சம் கலவரமா முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி அந்த பிணத்தை கொண்டுட்டு வராங்க. அது ஒரு பொண்ணோட பிணம். அங்க வந்துட்டு இந்த முனுசாமி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எப்பா இந்த பிணத்தை எப்படியாவது எரிச்சு கொடுத்துரு, அதுவும் இப்பவே நீ எரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணங்க, நீங்க ஆல்ரெடி முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், நான் எந்த ஏற்பாடும் இன்னும் செய்யல, அந்த காரணத்தினால நான் லேட்டா தான் அவர் செய்ய முடியும், இல்லை அப்படின்னா காலையில எரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாராங்க. அப்போ அங்க வந்து அந்த நபர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல முடியவே முடியாது, இப்பவே எரிச்சாகணும், அதுக்கான ஏற்பாடு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து முனுசாமிக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதும் முனுசாமிக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருந்திருக்கு. என்னன்னு தெரியலையே, இவ்வளவு அவசரமா வந்திருக்காங்க, அதுவும் அவங்களே உதவி செய்யறேன்னு வேற சொல்றாங்களே அப்படின்னு குழப்பத்தோடையே அந்த நபரங்க அந்த விறகுகளாம் அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிணத்தை எரிக்கணும், புதைக்க கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரின்னா அந்த எரிக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே அந்த பிணத்துக்கு செய்ய வேண்டிய அந்த சாங்கியம் சடங்குகள் எல்லாம் இங்க வந்து இந்த சுடுகாட்டுல போட்டுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் முனுசாமி நோட் பண்ணியிருக்காருங்க. சரி, ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சிட்டு அதை பெருசு பண்ணாம அவரும் அதை எதையும் கேட்டுக்காமலே அந்த பிணத்தை எரிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஈம காரியமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த நபர்கள் யாருமே திரும்பி கூட பார்க்கலையாங்க. அந்த பிணத்தை எடுத்து அந்த விறகு மேல வச்சுட்டு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாங்களாம். இந்த பிணத்தை பத்த வைக்கிற அளவுக்கு கூட அவங்க நிற்கவே இல்லையா. அப்பவும் முனுசாமி என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையுமே ப்ராப்பரா அடுக்கி வச்சு அந்த பிணத்து மேல அந்த தீய வச்சிருக்காருங்க. அது ஓரளவுக்கு எரிஞ்சிட்டு இருக்குங்க. நல்லாவே காத்து வேகம் அடிக்கிறதுக்கு அதுக்கும் அந்த நெருப்பானது ஃபுல்லா விறகுல பத்திக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, இதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்து சுருட்டு குடிக்கலாம் அப்படின்னு பத்த வச்சுட்டு உட்காந்துருக்காருங்க. அந்த சுருட்டை குடிச்சுக்கிட்டே இந்த நபர் சுடுகாட்டு ஃபுல்லாவே சுத்தி பார்த்துட்டு இருக்காருங்க. கூடவே அந்த பிணமேரியத்திலேயே அதையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இவரோட கண் எங்க போகுதுன்னா, அந்த சுடுகாட்டிலே உள்ள ஒரு கல்லறை மேல அந்த நபரோட பார்வை போயிருக்குங்க. அங்க எதுக்காக பார்த்திருக்காரு அப்படின்னா, அங்க இருந்து ஏதோ ஒரு முனகல் சத்தம் கேட்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த சத்தம் கேட்டு இந்த நபர் திரும்பியும் பார்த்திருக்காரு. அங்க பார்க்கும்போது ஒரு அழுக்கான ஒரு மக்கி போன மாதிரியான ஒரு வெள்ளை கலர் சேலை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு அங்க உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்த்த முனுசாமி அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்னு இங்க இருந்து பார்த்துட்டே இருக்காரு. அதுவும் சுருட்டு குடிச்சபடி பார்த்துட்டே இருந்திருக்காரு. சடனா ஃபுல்லா ஸ்டக் ஆகி நின்றுட்டாராங்க. பயங்கரமா பயந்து போயிட்டாராம். என்ன காரணம்னா, அது ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி கிடையாதாம். அதுக்கு பதிலா அந்த பொண்ணோட அந்த கண்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே பிரகாசமா மஞ்சள் கலர்ல இருக்கிற மாதிரி பார்த்திருக்காருங்க. மஞ்சள் கலர்ல இருக்கிறதும் அந்த முகத்தை இன்னும் கொஞ்சம் நல்லாவே பாக்குறாங்க. அப்போவே புரிஞ்சிருச்சு, இது நார்மல் பொண்ணு கிடையாது. என்னன்னா, இவங்க வந்தவங்க எல்லாருமே ஆண்கள். அவங்க எல்லாம் அந்த பிணத்தை எரிக்கிறதுக்கு முன்னாடியே திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. இப்போ அந்த பெண் எங்க இருந்து வந்திருப்பா அப்படின்ற மாதிரி இவர் பயத்துல நடுங்கிட்டு அங்கேயே பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. இப்படி வேகமா அந்த காத்து அடிக்கிறதுக்கும் அந்த சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணோட உருவம் அப்படியே காத்தோட காத்தா கலந்து இந்த நபர் உட்கார்ந்துட்டு இருந்தார் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ்ல வந்து நின்றுச்சாங்க. அதுவும் சர்ன்னு வந்துருச்சு. காத்து ஸ்பீடை விட ஸ்பீடா வந்திருக்கு. சரி அப்படின்னு இந்த நபர் அப்போதான் நல்லா அந்த முகத்தை பாக்குறாராங்க. அங்க எரிஞ்சிட்டு இருக்க அந்த நெருப்போட அந்த வெளிச்சத்துல பார்க்கும்போது முகமே பிரகாசமாகவும் இருந்திருக்கு. கூடவே அங்கங்க அந்த சதைகள் எல்லாம் அழுகி போயும் இருந்திருக்கு. கண்கள் எல்லாம் அப்படியே மஞ்சள் கலர்ல பிரகாசமா மின்னிருக்குங்க. இப்படி பார்த்த அந்த நபர் தொட்டையெல்லாம் நடுங்கி விட்டாருங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த ஒரு நொடியில ஃபுல்லா பஸ்பம் ஆயிடுச்சுங்க. இந்த நபர் அவ்வளவு பயந்துட்டார்.
இது நாள் வரைக்கும் அந்த நபர் அந்த அளவுக்கு பயந்ததும் கிடையாது. இவரோட வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு ரொம்பவே நடுங்கியும் போயிட்டார். இப்போ அந்த உருவமானது என்ன சொல்லுதுன்னா, அங்க எரிஞ்சிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை, நானே தான், என்னை ஏன் இங்க எரிச்ச அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுவும் எப்படின்னா ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியும் கேட்டிருக்கேன். இந்த குரல் கேட்டதுமே அவங்க முகத்தை நல்லா பாக்குறாங்க. அப்போ அந்த உதடுகள் எதுவுமே அசையவே இல்லை, ஆனா சத்தங்கள் மட்டும் வந்திருக்கு. இன்னும் ஆடி போயிட்டாராங்க. இப்போ அந்த பணம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது பாதிலையும் விட்டுட்டு ஓட முடியாது. இங்க இந்த உருவத்துக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும், என்ன பண்றது அப்படின்னு தெரியாமலே கையில இருந்த அந்த சுருட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமா இழுத்து ஊதுறாங்க. அந்த உருவம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா அது மறையவே இல்லை. அதுக்கு பதிலாக 2 அடி டிஸ்டன்ஸ்ல இருந்து 1 அடி டிஸ்டன்ஸ்க்கு மாறுது. இன்னும் க்ளோஸ்அப்ல அந்த உருவம் வருது. ஆடி மயக்கம் வர அளவுக்கு பயங்கரமா பயந்து போயிட்டாரு முனுசாமி. இந்த பிணம் எரிஞ்சா எரிது, எரியாட்டி போகுது, காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து மெதுவா நகர்றாருங்க. நகர்ந்தவர் அந்த உருவத்துக்கிட்ட இருந்து ஒரு 3 அடி ஸ்டெப் வச்சிருக்காரு. வச்சதுக்கு அப்புறம் முனுசாமி என்ன பண்ணிருக்காரு, திரும்பி பார்க்கறாராம். திரும்பி பார்க்கும்போது அங்க நின்றுட்டு இருந்த அந்த உருவமானது மறுபடியும் சர்ன்னு காத்து ஸ்பீட்ல அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த இடத்துல போய் நின்று தலையா அடிச்சுட்டு அழுகுதாங்க. என்னை ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, என்னை ஏன் இப்படி பண்ணனீங்க அப்படின்னு தலையா அடிச்சுக்கிட்டு அழுகுதாங்க. இதையும் பார்த்தவரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் பார்த்திருப்பார். ஆனா இது மாதிரி ஒரு விஷயம் அவர் பார்த்ததும் இல்லை. அவர் கேள்விப்பட்ட இடங்கள்ல கூட இந்த மாதிரி இருந்தது அவர் கேள்வியும் படலை. இப்போ இது மாதிரியான சம்பவத்தை பார்த்த முனுசாமி அந்த இடத்துல நிக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே போயனா போதுண்டா அப்படின்னு வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி ஓட ஆரம்பிச்ச 2வது செகண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்த அந்த உருவமானது முனுசாமிக்கு முன்னாடி நின்றுச்சாங்க. க்ளோஸ் அப்ல ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குற மாதிரி அவ்வளவு க்ளோஸ் அப்ல நின்றுச்சான். இப்படி நின்னதும் அங்க முனுசாமிக்கு கை காலெல்லாம் தொடையெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க. ஃபுல்லா ரொம்பவே அந்த உயிர் பயம் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம பிழைக்க மாட்டோமாட்டுக்கு அப்படின்ற மாதிரி உயிர் பயமும் வந்துருச்சு. உடனே அந்த நபர் என்ன பண்றாருன்னா, இவர் அந்த சுடுகாட்டுக்கு வெளியே சின்னதா ஒரு சிலை மாதிரி இருக்குமாங்க, அதுக்கு அப்பப்போ சாமி கும்பிடுவாராம். இந்த விஷயங்கள் நடந்ததும் அந்த சாமி சிலையை பார்த்து கும்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா இவரால சுத்தமா கையும் அசைக்க முடியல, காலும் அசைக்க முடியல. அதுக்கு பதிலா அந்த பொண்ணோட உருவத்தை மட்டும் நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல கிருகிருன்னு தலையெல்லாம் சுத்துற மாதிரியும் இருந்திருக்கு. அப்படியே மயக்கம் போட்டு பொத்தன்னு விழுந்துட்டாராம். விழுந்த நபர் அதன் பிறகு எந்திரிக்கிறாராங்க. அவராவே எந்திரிச்சிருக்காரு. எப்படி எந்திரிச்சாரு என்னன்னு அவருக்கே தெரியல. பார்த்தா விடியற் காலையில ஆயிடுச்சுங்க. அப்போ எந்திரிச்சிட்டு, ஆஹா இதெல்லாம் நைட்டெல்லாம் நடந்தது கனவா உண்மையா என்ன ஏதுன்னு புரியலையே அப்படின்னு எழுந்து நின்னவர் பாக்குறாராங்க. நைட்டு பத்த வைக்கும் போது எப்படி அந்த பணம் எரிஞ்சிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பிணத்தோட கை இருக்கு பாத்தீங்களா, அந்த நெருப்பை விட்டு வெளியே இருந்திருக்குங்க. அந்த கை மட்டும் எரியவே இல்லையா. அதுவும் ஒரு மாதிரி நீதான் அப்படின்னு கையை காட்டினா எப்படி இருக்கும், இந்த ஆள்காட்டி விரல் இப்படி காட்டின மாதிரி அந்த மாதிரியும் வச்சுட்டு இருந்திருக்குங்க. இவர் நிக்கிற அந்த டைரக்ஷன்லயே இருந்திருக்கு. இதை பார்த்தவர் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்துட்டு, என்னடா இது இந்த கையை மட்டும் இவ்வளவு நேரம் வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்கு, அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே விடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. சுத்தமா அந்த பிணத்தோட அந்த கை எரியவே இல்லை. சரி அப்படின்னு ஊருக்குள்ள போயிட்டு யாரையாவது கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு வேகமா அந்த சுடுகாட்டை விட்டு வெளியே போறாருங்க. வெளியே போன 2வது செகண்ட் 3வது செகண்டுக்கெல்லாம் இந்த நபர் கூடவே யாரோ வர மாதிரி இருந்திருக்கு. இந்த ஃபீல் வந்ததும் இவர் திரும்பியே பார்க்கலங்க. நைட்டு நடந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயத்திலே இவர் திரும்பி பார்க்கவே இல்லை. நேரா போறாருங்க. ஊருக்கும் இந்த சுடுகாட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்துல, இந்த பக்கம் போனாலும் சுடுகாட்டுக்கு அவ்வளவு தூரம் தான் இருக்கு, அந்த பக்கம் போனாலும் அந்த ஊருக்குள்ள போகிறதுக்கு அவ்வளவு தூரம் தான் இருக்கு. இடைப்பட்ட இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டாருங்க. அந்த உருவமானது இப்போ முனுசாமியோட தோல் மேல இருந்த துண்டை உருவுதுங்க. இப்படி அவர் தோல் மேல போட்டிருக்காரு. அந்த துண்டை இப்படி மெதுவா எடுத்துருச்சு. எடுத்ததும் இந்த நபர் அந்த துண்டை உருவிருச்சே அப்படின்னு இப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பிடிச்சிருக்காருங்க. கையோட என்ன இருக்குன்னா, ஒரு கை மட்டும்தான் இருக்கு, அந்த உருவங்கள் எதுவுமே இல்லை. அதுக்கு பதிலா அந்த துண்டுமே அங்க இல்லாம இருந்திருக்கு. வெறும் கையை மட்டும் பிடிச்சிருக்காரு. கையை பிடிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி வசவசன்னு ஒரு மாதிரி ஈரமா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு, ஏதோ மாதிரியா இருந்திருக்கு. என்னடா இது இப்படி இருக்கே, துண்டு இப்படி இருக்காது அப்படின்னு அந்த நபர் மெதுவா திரும்பினாராம். திரும்பின இடத்துல இவர் பிடிச்சிட்டு இருக்கிறது வெறும் கை மட்டும்தான். உருவங்களோ துண்டோ எதுவுமே கிடையாது. அது ஒரு கை. பாதி எரிஞ்சும் பாதி எரியாத நிலையிலும் இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு.
அந்த கையும் அதே மாதிரி ஆள்காட்டி விரல காட்டிட்டு இருக்கிற மாதிரியும் இருந்திருக்குங்க. இதை பார்த்தவர் அந்த கையை தூக்கி போட்டுட்டு வேகமா ஓடுறாங்க, ஊருக்குள்ள ஓடுறாரு. இவரோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல, ஊர் என்ட்ரன்ஸ்லயே இந்த பால் கடை, அந்த பால் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அது இருந்திருக்குங்க. அங்க வந்து சில ஆண்கள்லாம் அவங்க உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க, பாலெல்லாம் ஊத்திக்கிட்டு வாங்கிட்டும் இருந்திருக்காங்க. இப்படி பார்த்ததும் வேகமா இவர் ஓடி போயிட்டு, இந்த மாதிரிதான் நடக்குது, கொஞ்சம் வாங்க, என்னன்னு பாருங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க முனுசாமியோட அந்த பேச்சை கேட்டுட்டு ஊருக்காரங்களும் ஒரு 4 பேர் வராங்க. நைட்டு அவசரமா, என்ன ஊருக்காரங்க யாருன்னு தெரியல, வேகமா வந்தாங்க, இந்த படத்தை எரிக்கணும்னு சொன்னாங்க. சரி, நானும் ஒத்துக்கிட்டேன். அந்த ஒத்துக்கிட்டதுல இருந்து எனக்கு பயங்கரமா என்னென்னமோ நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்போ அந்த ஊருக்காரங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களாங்க. அந்த சுடுகாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இப்போ அந்த சுடுகாடு ரொம்ப சைலண்டா இருக்குங்க. அங்க எரிஞ்சிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அதுவுமே எரிஞ்சு முடிச்ச மாதிரி இருக்குங்க. வெறும் சாம்பல் மட்டும் இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. ஆனா முனுசாமி இங்க இருந்து போகும்போது பார்த்தா எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ சாம்பலா இருக்கு. பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு, திக்குன்னு ஆடி போயிட்டாரு. அடுத்து ஊருக்காரங்களாம் உள்ள வர்றாங்க. வந்துட்டு அந்த சாம்பல் எல்லாம் பாக்குறாங்க. அந்த சாம்பல் அந்த பக்கம் இந்த பக்கம் கிளச்சிட்டு பார்த்தா அதுல இந்த விலங்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இரும்பு பொருளுங்க, அது அந்த மாதிரி இருந்திருக்கு. கூடவே இந்த ஆணிகள், அப்புறம் இரும்புல செஞ்ச ஒரு இது என்னென்னமோ இருந்திருக்குங்க அந்த சாம்பலுக்குள்ள. இப்படி பார்த்ததும் அந்த ஊருக்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த பிணத்தை வச்சு ஏதாவது பூஜை பண்ணிருப்பாங்களோ, இந்த மாந்திரியம் ஏதாவது பண்ணிட்டு இங்க கொண்டுட்டு வந்து எரிச்சிருப்பாங்களோ, என்னன்னு தெரியலையேப்பா, என்ன பண்றதுன்னு புரியலையே, இது ஏன் நீ முன்னாடியே சொல்லல, இந்த மாதிரி அன்டைம்ல வந்தா எரிக்காதப்பா அப்படின்னு எல்லாம் அந்த முனுசாமிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் முனுசாமிக்கும் ரொம்பவே நடுங்கி போயிடுச்சாங்க. என்னடா இது, இப்படி நம்ம வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, நம்ம மேல தப்பாயிடுச்சு அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு, சரிங்க இதுக்கப்புறம் நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த சாம்பல் எல்லாம் எடுத்து ஒரு இதுல அள்ளி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த மயானத்துல ஃபுல்லா கூட்டி விட்டுட்டு, அந்த எரிமேடை பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முனுசாமி அவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு போனவரு வெளியவே குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாரு. போயிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாராங்க. விடிய கண் முழிச்சு வேலை செய்யறாரு இல்லையா, அதனால காலையில எப்போதுமே தூங்குவாரு. அதே மாதிரி தூங்கிட்டாரா. நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்திருக்காரு. இவங்களோட மனைவியும் அங்க பக்கத்திலே உட்காந்து மதிய சாப்பாட்டுக்கு தேவையான அந்த காய்கறிகளை அரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ முனுசாமி நல்லா தூங்கிட்டு இருந்தவர் திடீர்னு அவரோட நெஞ்சு மேல கைய வச்சுட்டு ஏதோ தடவி பார்த்துட்டு இருக்காருங்க. என்னை விட்டுரு, நான் செஞ்சது தப்புதான், நீ யாரு, நீ என்ன பண்ண, எதுக்காக உன்னை இங்க கொண்டுட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன ஏன் இப்படி மாட்டி வதைக்கிற அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் நெஞ்சு மேல ஒரு மாதிரி தடவிட்டே பேசிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துல இவரோட தலைமுடி இருக்கு பார்த்தீங்களா, அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டுமே இவரே தலைமுடியினால இறுக்கி பிடிச்சிக்கிட்டு கத்துறாராங்க. பயங்கரமா கத்துன்னு கத்திருக்காரு. எதுக்காகடா இப்படி கத்துறாரு, என்னடா ஆட்சி இருக்கு அப்படின்னு புரியலையான்னு இங்க முனுசாமியோட அவங்களோட மனைவி அங்க அரிஞ்சிட்டு இருந்த அந்த காய்கறியில அப்படியே விட்டுட்டு முனுசாமி பக்கத்துல வந்திருக்காரு. ஏங்க எந்திரிங்க, என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாராங்க. அப்போ இவங்களோட மனைவி பேசுற அந்த சத்தம் இவருக்கு நல்லா கேக்குது. ஆனா இவரால கண்ணை முழிச்சு பார்க்கவே முடியலையாம். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு கண்ணை முழிக்கிறதுக்கே. அவரும் ரொம்ப சிரமப்பட்டு கண்ணை முழிக்கிறாராங்க. அப்போ அவங்களோட மனைவி ஒரு மாதிரி பயந்தபடி, என்ன ஆச்சுங்க, எதுக்குங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அங்க முனுசாமி என்ன சொல்றாருன்னா, நடந்ததை சொன்னா வீட்டுல பயந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே அவரு பாதி மட்டும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, ஏதோ என்னை போட்டு அழுத்துற மாதிரியும், என் முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரியும், என்னை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போற மாதிரியும், இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதனாலதான் இந்த மாதிரி கத்திட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏங்க இந்த ஃபீல்டுலயே நீங்க ஒரு 40 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, ஒரு நாள் கூட இந்த மாதிரி நீங்க கத்துனதோ நீங்க அலர்னதோ நான் பார்த்தது கிடையாது. ஆனா ஏன் இந்த மாதிரி இன்னைக்கு பண்றீங்க, என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இதுக்கப்புறம் நம்ம மறைக்க கூடாது அப்படின்னு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட மனைவி கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. இப்படி சொன்னதும் அவங்களோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இது எல்லாமே உங்களுக்கு கற்பனையா கூட இருந்திருக்கலாம், அல்லது இது ஏதோ ஒரு நாளைக்கு நடந்துருச்சு அதனால தொடர்ந்து அதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னு அன்னைக்கு நைட் எல்லாம் படுத்து அன்னைக்கு பகலெல்லாம் தூங்கியிருக்காருங்க. நைட்டு போயிட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காருங்க. அதிகமா இந்த நபருக்கு நைட்ல வேலை பார்க்கறதா ரொம்பவே பிடிக்குமா.
இருக்குமாம். அதுதான் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, பகலை விட நைட்டு தான் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இவருக்கு தோணுமாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு அவங்க சுடுகாட்டுக்கு போகலாம். அங்க போயிட்டு அந்த பிணங்களை கொண்டுட்டு வந்தாங்கல்ல, அவங்க யாராவது வந்தாங்கன்னா அந்த சாம்பலை எல்லாம் கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்திருக்காருங்க. ஆனா அந்த சாம்பலை கேட்டு யாருமே வரவே இல்லையாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது இவருக்கு புரியவும் இல்லை. சரி, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பலை ஒரு இடத்துல குழி தோண்டி புதைக்கலாம் அப்படின்னு குழியை தோண்டிட்டு இருந்திருக்காருங்க. சாயங்காலமா ஒரு 6:30 மணி தான் இருந்திருக்குமாங்க. நல்ல மங்கலான வெளிச்சமும் இருந்துட்டே இருந்திருக்கு. அந்த டைமுக்கே அந்த சுடுகாட்டுக்கு உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறாங்கங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. ஆனா யாரு அப்படிங்கிறது இவருக்கு கன்ஃபார்மா இவங்க தான் அப்படிங்கிறது தெரியல. இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நேத்து ஒருத்தவங்களும் வந்து எரிச்சாங்கல்ல, அந்த சாம்பலை கொடுங்க, அந்த சாம்பலை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. நீ யாருமா, அந்த சாம்பலை எதுக்குமா கேட்குற அப்படின்னு கேட்கும்போது தான், அது நான் தாங்க ஐயா, என்னோட சாம்பலை என்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இப்படி சொன்னதும் ஆளு விளவெழுத்து போயிட்டாராங்க. பயங்கரமா நடுங்கியும் போயிட்டாரு. என்னம்மா சொல்ற, நீ தானா அப்படின்னு கேட்கும்போது அப்போதான் அந்த நபர் நல்லாவே அந்த ஃபேஸை பார்க்குறாரு. அந்த ஃபேஸும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு. நைட்டு பார்த்தா அதே ஃபேஸ் மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்குங்க. பார்த்தவர் கையில இருந்த அந்த கடப்பாறைய அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டாராங்க. இந்த கிராமத்து சைடு பார்த்தீங்கன்னா இரும்போ நெருப்போ ஏதாவது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா இந்த ஆன்மாக்கள்லாம் பக்கத்துல வராது அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி தான் அந்த நபரும் அங்க பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா இந்த முனுசாமி கிட்ட நடந்து வந்திருக்கு. வந்ததுமே அந்த உருவம் ஒரே மிரட்டு ஒரே கத்து தான் கத்திருக்கு. அதன் பிறகு முனுசாமி பயந்து நடுங்கி போயிட்டாரு. ஓட்டம் பிடிச்சு ஓடவும் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சாம்பலை அங்கேயே வச்சுட்டு ஓடிட்டாரு. இப்போ ஓடினதுக்கு அப்புறமா இந்த நபர் இனிமேல் இந்த வேலையை நமக்கு வேண்டாம், இனி இந்த வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக பக்கத்து ஊர்ல இருக்கிற இவங்களோட ஃப்ரெண்டு தானாங்க, இவங்களோட ஃபேமிலின்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த நபர்கிட்ட போயிட்டு இப்போ இந்த வேலையை விட்டுடலாமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படின்னு போயிருந்திருக்காருங்க. அப்படி அன்னைக்கு போனவர் தாங்க திருப்பி சுடுகாட்டுக்கு வரவே இல்லை. அன்னைக்கு அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போயிருக்காரு. போனவர் நடந்துதான் போயிருந்திருக்காரு. போயிட்டு அந்த நபர்கிட்ட இந்த மாதிரிலாம் நடக்குது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, மறுபடியும் அந்த உருவத்தை நம்ம பாக்குற மாதிரி இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, என்னோட உயிருக்கே ஆபத்தாயிருமோன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு அழுது புலம்பிருக்காரு. புலம்புனதும் அங்க இருந்த அந்த நபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரிப்பா உனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னா வேற யாருக்காவது மாத்தி விடுற மாதிரி ஐடியா இருக்கா, யாராவது கேட்கறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இல்ல யாருமே அந்த மாதிரி கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, நம்ம மேல் இடத்துல பேசிக்கலாம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணு, நாளைக்கு நம்ம போயிட்டு ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துடலாம், இவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் போலங்க, இல்லை என்னன்னு தெரியல, ஆனா இவங்களுக்கு மேல உள்ளவங்களை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த தைரியத்திலேயே முனுசாமி இப்போ நடந்து வராரு. நடந்து போகும்போது அங்க இருந்து அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு டார்ச் லைட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி நான் நடந்துதான் வந்தேன், வெளிச்சத்திலேயே போயிடலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. வர வழி எல்லாமே ஃபுல்லா மரங்கள் வயல்வெளிகள், அந்த மாதிரி ஜில்லுன்னு காத்தும் அடிச்சுட்டு இருந்திருக்கு. இந்த ஜில் காத்து பட்டதுமே இவருக்கு ஒரு மாதிரி உருக்கமா இருக்கிறதெல்லாம் குளிரா மாற ஆரம்பிச்சிருக்கு. நடந்து வரவருக்கு அது ரொம்ப நடுங்குற மாதிரி குளிரா மாற ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இது வழக்கத்துக்கு மீறி இப்படி குளிர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த டார்ச் லைட் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே போறாருங்க. இந்த சைட்ல ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல நடுவுல சென்டர்ல பேக்ல இப்படி பயத்துல எல்லா பக்கமும் டார்ச் அடிச்சுக்கிட்டே போன நபருக்கு முன்னாடி அடிச்சு ஸ்ட்ரைட்டா அடிச்சு பார்க்கும்போது இவருக்கு முன்னாடியே ஒரு 10 அடி தூரத்திலே ஒரு பொண்ணு நடந்து போற மாதிரி இருக்குங்க. அதுவும் வயசு பொண்ணு, லாங்கான முடி, நல்லா கருகருன்னு முடி வச்சுக்கிட்டு நடந்து போற மாதிரி இருக்கு. கை நிறைய வளையல, தலையில மல்லிப்பூ எல்லாமே வச்சிருக்கு. இப்படி பார்த்ததும் இந்த பொண்ணை தைரியமா போறாங்க, அதுவும் டார்ச் லைட்டு கூட இல்லாம போறாங்க. நம்ம ஏன் இவ்வளவு டார்ச் லைட் வச்சுட்டு பயந்துட்டு போறோம் அப்படின்னு ஒரு ஆம்பளை நம்ம இப்படி பயப்படக்கூடாது அப்படின்னு மனசை தேத்திருக்காருங்க. ஆனா முன்னாடி போனா அந்த உருவம் மெதுவா திரும்புதுங்க. அந்த உடம்பு ஃபுல்லா திரும்பல, தலை மட்டும் திரும்புதுங்க. ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி இந்த ரோபோ மாதிரி தலையை இப்படி திருப்பி பார்க்குதாங்க. அந்த உருவத்தை அந்த முகத்தை இந்த நபர் முனுசாமியும் அந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல பார்த்துருந்துருக்காரு. அப்படி பார்த்த அந்த நபருக்கு உயிரே கையில இல்லாத மாதிரி கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க. என்னன்னா ஆல்ரெடி இவர் பார்த்துட்டு இருந்த அதே அமனுஷமான பொண்ணுதான் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ கழுத்தை திருப்பிட்டு இவரை பார்த்து சிரிக்கவும் செஞ்சிருக்கு. இப்படி நடந்ததும் இந்த நபர் நல்லா நடுங்கி போயிட்டாரு. வீட்டுக்கு போகலையாங்க,
வந்த வழியே ஃப்ரெண்டோட வீட்டு பக்கமே திரும்பி ஓட்டம் அடிச்சு ஓடுறாருங்க. ஓடிட்டு அங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுப்பா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போதும் அந்த நபர் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. ஒருத்தருக்கா இவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்டு பாக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ரீசெண்டா அந்த பணத்தை எரிக்கிறதுக்கு வந்தாங்களே, அது 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க. எப்படின்னா செய்வினை மூலயமா அந்த பொண்ணை சாகடிச்சிருக்காங்க. கூடவே இந்த விலங்கடிச்சு ஏதோ பண்ணிலாம் மந்திரமெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் கூட. அந்த பொண்ணோட ஆன்மா அவங்கள பழிவாங்கிறதுக்காக அவங்கள நோக்கி போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த உருவத்தை நம்ம இந்த பிரேதத்தை அப்படியே வச்சிருக்கிறதுனால தான், அதாவது புதைச்சிருப்பாங்களாட்டுக்கு அப்படியே வச்சிருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. நீங்க கொண்டு போய் எரிச்சிருங்க, எரிக்கும் போதுமே செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. இதையெல்லாம் செஞ்சுட்டு நீங்க திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அனுப்புனாங்களாம். அந்த காரணத்தினாலதான் இவங்க எல்லா சுடுகாட்டிலையும் எரிக்க முடியல. இவர் தான் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவரோட சுடுகாட்டுல எரிச்சு இவர் அந்த ஆன்மா கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தெரிஞ்சதும் அந்த ஆன்மா கிட்ட இருந்து நம்ம எப்படி விடுபடுறது, அதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கா ஏது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த சுடுகாட்டுல அந்த பொண்ணோட அந்த ஆன்மா அந்த சாந்தி அடையாம முக்தி அடையாம தானே அலைஞ்சிட்டு இருக்கு. அதனால நம்ம அதுக்கான ஒரு பூஜை பண்ணி அந்த ஆன்மாவை இந்த சாந்தி அடைய வைக்கிறது, முக்தி அடைய வைக்கிறது அப்படின்ற மாதிரின்னு ஒரு பூஜையை செஞ்சுக்கலாம். அப்படி பூஜை செஞ்சு அந்த பொண்ணோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிச்சுன்னா மறுபடியும் நம்ம பின்னாடி வராது அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்காக ஒரு பூசாரி ஒருத்தரை பார்க்கணும். அவரு அதை பண்றதுக்காக தைரியமா ஒத்துக்கணும். கூடவே அது என்னைக்கு பண்ணணும், என்ன விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அது என்னைக்குன்னா அமாவாசை நைட்ல தான் அந்த பூஜை செய்ய முடியும். கரெக்டா அந்த சுடுகாட்டோட என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துல வெளியே, சுடுகாட்டுக்குள்ள இல்ல சுடுகாட்டுக்கு வெளியே அங்கதான் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்க ஐயா, எப்படியாவது நீங்க எனக்கு அந்த ஆன்மாக்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தீங்கன்னாவே போதும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவர் அவங்களோட வீட்டுக்கு போகலைங்க, ஃப்ரெண்டோட வீட்லயே தங்குறாரு. 2 நாள் அவங்களோட வீட்டுக்கும் போகல, அந்த சுடுகாட்டுக்கும் போகல, அங்கேயே தங்கிட்டு இருந்திருக்கு. 3வது நாள் அமாவாசை நாள் வந்துருச்சுங்க. அப்பாடா அமாவாசை வந்துருச்சுடா, சரி ஓகே நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன். அங்க போயிட்டு என் மனைவியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க போய் அந்த சாம்பலை வேற அப்படியே மேலே வச்சுட்டு வந்துட்டேன். நாய்க்கு ஏதாவது தள்ளி விட்டுருச்சா என்ன ஏதனெல்லாம் பார்த்துட்டு நான் அதுக்கான ஏற்பாடை செய்யறேன், அந்த பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம் முனுசாமி. இப்படி அவங்களோட வீட்டுக்கு வராருங்க. வந்துட்டு அவங்களோட மனைவி பாக்குறாங்க. அவங்க மனைவி ஓன்னு அழுகுறாங்க. பயங்கரமா நடுங்கிக்கிட்டே என்ன சொல்றாங்கன்னா, எங்கெங்க போனீங்க, 2 நாளா என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, 2 நாள்ல என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, இந்த முனுசாமி இருக்காங்க பார்த்தீங்களா, அவரோட வீட்டு கதவை அன்னைக்கு இவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்தார்ல, அன்னைக்கு போயிட்டு யாரோ தட்டியிருக்காங்க. சேம் முனுசாமியோட வாய்ஸ்ல. அந்த வாய்ஸ் கேட்டு நம்மளோட கணவர் தான் வந்துட்டாரு, போய் கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திறந்திருக்காங்க. திறந்துட்டு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையாங்க. ஆனா இந்த கதவை தட்டினதும் இவர் கூப்பிட்டதும் நல்லாவே குரல் கேட்டிருக்கு. சரி இன்னுமே வரல, நமக்கு தான் அப்படி தோணி இருக்கும் போல, அவரோட ஞாபகத்திலே இருக்கிறனால அப்படி இருக்கு அப்படின்னு கதவை லாக் பண்ணிட்டு மறுபடியும் போய் படுத்துட்டாங்களாம். ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி கதவை தட்டியிருக்கு. இந்த முறை நிஜமாலுமே நம்ம கணவர் தான் வந்துட்டாங்க அப்படின்னு போய் கதவை திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒரு நிழல் மாதிரி கருப்பு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்தவங்க நடுநடுங்கி போயிட்டாங்க. டக்குன்னு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. விடியவே அந்த கதவு தட்டுற சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. அவங்களோட மனைவிக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போயிட்டு எவ்வளவு பயப்பட முடியுமோ அதை விட எக்ஸ்ட்ரீமா பயத்துக்கு போயிட்டாங்க. பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. அப்படி பயந்து போய் இருந்திருக்காங்க. 2 நாள் அதே மாதிரி நடந்திருக்கு. 3வது நாள் என்ன ஆகுதுன்னா, நல்லாவே ஒரு 6:30-7 மணி அந்த டைம் இருக்கும்போது இந்த முனுசாமியோட உருவம் மாதிரி அந்த சுடுகாட்டு பக்கம் போகுதுங்க. நம்மளோட கணவர் எதுவுமே சொல்லாமலே இந்த பக்கம் போறாரே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போயிருக்காங்க. ஓரளவுக்கு தூரம் போனதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அது நம்மளோட கணவர் இல்லை அப்படின்னு. என்னன்னா முனுசாமி ஒரு மாதிரி நடப்போறாம், ஆனா அந்த உருவம் வேற ஒரு மாதிரி நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களோட மனைவி நின்றுட்டாங்க. இவங்க நின்று அடுத்த செகண்டே அந்த உருவமும் நின்றுச்சு. நின்றுட்டு திரும்பி பார்க்கும்போது அது ஒரு பொண்ணோட உருவமாகவும் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிச்சுங்க. ஏங்க என்னை இப்படி விட்டுட்டு போனீங்க, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேங்க, நான் செத்தே போயிடுவேன்னு நினைச்சேங்க அப்படின்னு எல்லாம் இவங்களும் அழுதுட்டு இருந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் முனுசாமி வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு நைட்டு பூஜை இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் சுடுகாட்டுக்கு போறேன், அங்க போய் அந்த சாம்பல் எல்லாம் இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயுமே யாராவது இறந்தவங்க இருக்காங்களா, ஏதாவது எரிச்சாங்களா என்னன்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஆனா அந்த சாம்பல் இருந்தாதான் அந்த பூஜையும் பண்ண முடியும் அப்படின்றதே சொல்லி இருந்திருக்காங்க. அப்ப போயிட்டு அந்த சாம்பலை போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த சுடுகாட்டுக்கு போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல அவர் அள்ளி வச்சிருந்த அந்த கவர்ல இருந்த சாம்பல் அங்க இல்லை. எங்க மாயமா மறைஞ்சிச்சுன்னு தெரியல. அவர் எல்லா பக்கமும் தேடி தேடி பாக்குறாரு. அவர் தோண்டிட்டு விட்டு அந்த கடப்பாறை கூட அங்க இருக்குங்க, அந்த குழியும் அப்படி இருக்கு. ஆனா அந்த சாம்பல் எங்கன்றது யாருக்குமே தெரியல. அடுத்தது எங்கெங்கயோ தேடி எல்லாம் பாக்குறாருங்க, சாம்பல் கிடைக்கல. சரி ஓகே அப்படின்னா அந்த எரிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல மறுபடியும் போய் பாக்குறாரு. அப்போதான் இவர் யோசிக்கிறாரு, எல்லா சாம்பலும் அதுல அள்ளி வச்சுட்டு இந்த நபர் அந்த சாம்பல் அதுக்கப்புறம் கூட அந்த விறகு தூள்கள் எல்லாம் வெளியே இருந்திருக்கும்ல, எல்லாத்தையுமே கூட்டி தூரமா கொண்டு போய் கொட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ அந்த இடத்துல போய் பார்த்தாலுமே அது வந்து நிறைய குப்பைகள்லாம் கொட்டக்கூடிய இடங்க, அங்கேயுமே கிடைக்கல. என்னடா பண்றது அப்படின்னு யோசனையோட இருக்கும்போது கரெக்டா அந்த பூஜை பண்ணக்கூடிய அவங்களும் வந்துட்டாங்க. பக்கத்து ஊர்ல இவங்களோட ஃப்ரெண்ட் இருந்தாங்களா, அவங்களும் வந்துட்டாங்க. என்னையா என்ன தேடுற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சாம்பலை காணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாம்பலை காணுமா, என்னையா இவ்வளவு கேஷுவலா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எல்லாரும் தேடுறாங்க. அந்த பூசாரி மட்டும் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்த காட்டி அங்கதான் இருக்கு, நீ தோண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ஆல்ரெடி இவரு குழி தோண்டி வச்சிருக்காரு இல்லையா, அதுக்கு ஒரு 2 இன்ச் கேப்லயே அங்கேதான் இருந்திருக்குங்க. இவருக்கு தெரியவே இல்லை. குழி தோண்டி பார்த்தா யாரோ புதைச்சி வச்ச மாதிரி இருந்திருக்கு. அதை மெதுவா மேலே தூக்கலாம் அப்படின்னா கவர் மேலேயே வரலைங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு திருநீர் கொடுத்துருக்காரு, அதை கொண்டு போய் அங்கே போட்டு அதுக்கப்புறம் கவர் எடுக்கிறாங்களா, ஈஸியாக வந்துருச்சு. அப்புறமா அந்த சுடுகாட்டுக்கு வெளியே உட்காந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணி அந்த ஆன்மாவுக்கு முக்தியை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த நபருக்கு அந்த ஆன்மாவோட தொல்லை இல்லாமலும் இருந்திருக்கு. அத்தோட அந்த வேலையை விட்டவர் தானாங்க. அதுக்கப்புறமா அந்த வேலைக்கு போவே இல்லையாங்க. இப்போவும் அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல எல்லாம் அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படிங்கிற தைரியத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வாரம் அந்த சுடுகாட்டை பார்க்காமவே போகாம இருந்திருக்காரு. இந்த வேலையை எனக்கு வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டாரு இல்லையா, அதனால போகாம இருந்திருக்காரு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா இந்த நபர் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு போயிருந்திருக்காரு. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நார்மலா இருந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு சிலர் வந்து இந்த அமாவாசை நைட்டு மட்டும் அந்த இடத்துல ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் அந்த கல்லறை மேல சுடுகாட்டு அந்த எரிமேடை இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கல்லறை இருந்தாங்க. அந்த கல்லறை மேலே யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஏதோ முணங்கிட்டு இருக்கிற மாதிரியும் இவங்க ஒரு சிலர் பார்த்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பார்த்து பயந்தவங்களும் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு இந்த முனுசாமி அப்படின்றவங்களோட பேரன் தான் நமக்கு சொல்லியிருக்காரு. எங்கள் தாத்தாவுக்கு நடந்துச்சு இந்த நிகழ்வு. எங்கள் தாத்தா அதுக்கப்புறம் அந்த வேலைக்கும் போகலை, இப்போ எங்கள் அப்பாவும் அந்த வேலைக்கு போகலை, நானும் இப்போ படிச்சுட்டு இருக்கேன், ஆனால் அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பயங்கரமான சம்பவங்கள் உங்களுக்கோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா, அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங் கோஸ்ட் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.